அதுக்கேற்ற மாதிரி தினமும் நம்ம ஸ்நேகிதிய ஷோல இந்த சுய தொழில் செக்மெண்ட்ல பல விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆரி எம்ப்ராய்டரி எப்படி பண்றதுன்னு சொல்லி தர வராங்க பவானி. வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கலைஞர் டிவியின் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் பவானி. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆரி எம்ப்ராய்டரி. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு அழகான செயின். அந்த செயின் வந்து இப்ப நான் எப்படி போடுறதுன்னு சொல்றேன். அதுக்கு தேவையான பொருட்கள் நீடில், த்ரெட், ஜரி த்ரெட், சிசர்ஸ், பென்சில். இப்போ நம்ம அழகான ஒரு செயின் பார்க்க போகிறோம். நான் ஒரு லீஃப் மாதிரி போட்டுட்டேன். அந்த லீஃபில் எப்படி நான் செயின் ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். 2 த்ரெட் எடுத்துகிட்டு அதை நான் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு லைன் செயின் போட்டேன். நெக்ஸ்ட்டு 2வது லைன் போடுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்க்க நல்லா தெரியும். இது வந்து நம்ம சுடிக்கு, நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ்க்கு, சாரீஸ்க்கு இந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பேசிக் செயின் தான். இது போட்டாலே நீங்கள் வந்து ஃபுல்லாக இது நம்ம கோல்டு ஜரியில் போடுறதுனால உங்களுக்கு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இப்போ நான் இந்த கோல்டு ஜரியில் ஒரு செயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இது உள்ள த்ரெட் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நான் வந்து இதில் லீவ் ஸ்டிச் போட போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரைடல் ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஒரு ப்ளவுஸ்க்கே வந்து உங்களுக்கு 2000, 1000 ருபீஸ் இந்த மாதிரி ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே எல்லாமே பண்ணலாம். இதுக்கு காஸ்ட் ஆஃப் திங்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 300 ருபீஸ்க்கே உங்களுக்கு முடிஞ்சிடும் எல்லாமே. ஆனால் ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000, 6000 வரைக்கும் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ ஃபுல்லாக காக்ரா சோலைக்கு கூட பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜர்தோசி ஒர்க்கு. அது வந்து நான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது த்ரெட் ஒர்க்கு. இதில் லீவ் ஸ்டிச் நிறையா இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்கே வந்து 26 ஸ்டிச்சஸ் கிட்ட வரும். நீங்கள் இந்த ஷாப்புங்களுக்கு எல்லாத்துக்கும் கூட போட்டு தரலாம். இப்போ நான் இந்த லீஃப் முடிக்க போகிறேன். முடிச்சிட்டேன். இப்போ இந்த லீஃப் பார்த்தீங்களா, இப்போ இதுவே வந்து நீங்கள் ஒரு 4 சைடும் போட்டிங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து இதையே வந்து 3 பெட்டல்ஸ் கிட்ட போட்டு ஒரு ஃப்ளவராக மாற்ற போகிறேன். இப்போ திருப்பியும் நீங்கள் இதுலேயே ஜாயின் பண்ணி அழகாக ஒரு செயின் கொடுத்துருங்க. நீங்கள் இது வந்து சிம்பிள் ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி ஒரு அழகாக போடலாம். அதுக்கு வந்து ஒரு சில பேருக்கு வந்து கிராண்டாக பிடிக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே பண்ணலாம். அதுக்கு வெறுமனே த்ரெட்டு கூட பண்ணிக்கலாம். இந்த கோல்டு ஜரி வேணான்றவங்க த்ரெட்டு கூட பண்ணிக்கலாம். லீஃப் ஸ்டிச் மட்டும் இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. தாம்பிள் ஒர்க்கு, வாட்டர் ஃபில்லிங், அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு உங்களுக்கு செயின் ஸ்டிச்சிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது நீங்கள் எது வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ஃப்ராக்கு இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் இந்த செயின் வந்து இந்த சைடு அப்படியே போடுறேன். இது நீங்கள் ஆர்டர் வாங்குறது ஈஸியாக வாங்கலாம். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இப்போ ஃபுல்லாக நிறைய ப்ரைடல் ப்ளவுஸ்னால் எல்லா இடத்துலையுமே போடுறாங்க. இதுக்கு நிறைய இப்போ இது இருக்குது, ஸ்கோப் இருக்குது. நீங்கள் வந்து இதை நல்லா ரன் பண்ணி நீங்கள் சூப்பராக பண்ணலாம். இது வந்து வீட்டில் இருந்து பண்ணுறது தான். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ட்ராயிங் இதெல்லாம் நீங்கள் போட வேண்டாம். நீங்கள் சும்மாவே அப்படியே ஹேண்டாகவே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சிம்பிளாக வந்து இதில் போட்டிருக்கேன். ஆனால் வந்து நீங்கள் ப்ளவுஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி இருக்காது. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக பிரிண்ட்லாம் போட்டுட்டு டிசைன் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேங்கோ டைப்பு, பீகாக் டைப்பு அந்த மாதிரிலாம் கிடைக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக ப்ளவுஸ் நெக் வரைஞ்சிட்டு நீங்கள் அந்த மாதிரி போடலாம். அது இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக காமிக்கிறேன்.
இந்த லீஃபோட ஸ்டெம் போட்டாச்சு. இது உள்ள கூட நீங்கள் வந்து இன்னொரு மல்டி கலர்ஸ் கூட கொடுக்கலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த இடத்துல வந்து எல்லோ கலர் த்ரெட் போடுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு இது ஒரு லீஃபாக வரைஞ்சேன், இப்போ வந்து இதை நான் ஒரு ஃப்ளவராக மாற்றுறேன். சிம்பிள் ப்ளவுசஸ் கூட நீங்கள் போடலாம். அட்லீஸ்ட் வந்து ரொம்ப ஏஜ் பர்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கிராண்டெல்லாம் பிடிக்காது. அவங்க வந்து 200, 300 ரேஞ்சில் சும்மா அவுட்டர் மட்டும் த்ரெட்டு ஜரி இந்த மாதிரி கூட போடுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து சாரீ இந்த மாதிரிலாம் போடணும்னா இந்த ஸ்டாண்டில் போட முடியாது, அதுக்குன்னு ஒரு காட்டு இருக்குது, நீங்கள் அந்த காட்டில் தான் போட முடியும். நீங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ ஃபாஸ்ட்டு வேணும்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த ஃபாஸ்ட்டும் வரும். அதுக்கு வந்து நீங்கள் முறைப்படி கற்றுக்கிட்டா தான் உங்களுக்கு வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது சின்ன வயசுலேருந்து போட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இதில். இப்போ நான் இந்த லீஃப் முடிக்க போகிறேன். இப்போ எல்லோ கலரும் போட்டாச்சு.